நீங்க எப்பயாவது ஏதாவது எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணிட்டு, எதுக்கு ஓப்பன் பண்ணோம்னு மறந்து போய் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயி நின்னுருக்கீங்களா? அப்படி இல்லன்னா, ஒரு ரூம்க்குள்ள போய் கதவ திறந்து லைட் போட்டுட்டு, "நான் ஏன் இந்த ரூம்க்குள்ள வந்தேன் அப்படின்னு தெரியலையே" அப்படின்னு யோசிச்சு ஒரு செகண்ட் நின்னுருக்கீங்களா? என்ன தோணும்? அச்சச்சோ! நமக்கு ஞாபக மறதி வந்துருச்சு போலன்னு தானே தோணும். ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப சின்ன மெமரி கிளிட்ச் அவ்வளோதாங்க. நம்ம பிரெயின்ல இருக்கிற ஹிப்போகேம்பஸ் வந்து நமக்கு நேர்ற நிகழ்வுகளையும், சம்பவங்களையும், நபர்களையும் கம்பார்ட்மெண்ட் மாதிரி சேவ் பண்ணி வைக்கும். நம்ம ஒரு ஃபைல்ல பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு கிளிப் பண்ணி வைப்போம் தெரியுமா? அந்த மாதிரி. அப்போ ஒரு நிகழ்வுலேருந்து இன்னொரு நிகழ்வுக்கு நம்ம போகும்போது, அதுக்கான நம்ம மைண்ட ரெடி பண்ற அந்த ஹிப்போகேம்பஸோட வேலை தான், அந்த டோர ஒரு சிக்னலா எடுத்து, இந்த ஈவென்ட் முடிஞ்சது, அடுத்த ஈவென்ட் புதுசா தொடங்கும்னு நமக்கு குடுக்குற அந்த சிக்னல். இதுதான் நம்ம சைக்காலஜில டோர்வே எஃபெக்ட்னோ, இல்ல லொகேஷன் அப்டேட்டிங் எஃபெக்ட்னோ சொல்லுவோம். ஆக்சுவலா இது ஒரு ஹெல்த்தியான விஷயம். ஏன் தெரியுமா? நமக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ செகண்ட்ல மறந்து போகுதோ, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஹிப்போகேம்பஸ் இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. நம்மளால புது சம்பவங்களையோ, இல்ல புது நிகழ்வுகளையோ ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவமும், மைண்ட் செட்டும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சிக்னல் தான் இது. அதனால தான் நாங்க யூசுவலா டிப்ரஷன்ல இருக்கும்போதோ, இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போதோ கூட, வீட்ட விட்டு கதவ திறந்து வெளியில போயி ஒரு 10 நிமிஷம் வாக் போறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றது. ஏன்னா, நம்ம அந்த கதவ திறக்கும்போது, இந்த ஈவென்ட்லேருந்து அடுத்த ஈவென்ட்டுக்கு நம்ம பிரெயின் நம்மள ஆட்டோமேட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணும்போது, அந்த நெகட்டிவான சம்பவங்கள்லேருந்தோ, ஓவர் திங்கிங்லேருந்தோ நம்மளால வெளியில வர முடியும். யோசிச்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.